அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாயரிசி உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் மயான யோகீஸ்வராய நமக, ஓம் திரிசூலி நமக, ஓம் மாகேந்திரிய நம, ஓம் மகாலட்சுமிய நம, ஓம் கௌமாரிய நம, ஓம் வாராகிய நம, ஓம் பிராமிய நம, ஓம் சாமுண்டியே நம, ஓம் வைஷ்ணவியே நம, ஓம் மகேஸ்வரியே நம. நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம். அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யணும். மனசுல நினைச்சுக்கிறணும். அவங்களை வழிபாடு செய்யணும். அவருடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும். உங்களுக்கு கல்வியை இதுவரைக்கும் யாரெல்லாம் கற்றுக் கொடுத்தாலும் அந்த குருமார்களையும் மனதார நினைச்சு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, ஒருத்தர் போன்ல கான்டாக்ட் பண்ணி அவரு கேள்வி கேட்க போறாரு அப்படின்னா, அவர் என்ன ஆடையில் இருப்பாரு, என்ன ட்ரெஸ்ல இருப்பாரு அப்படின்னு காட்டி கொடுத்தது என்னன்னா ஆருடம். ஆருடத்தில் ஒரு கோள் இருந்தால் அது என்ன கலர், எந்த மாதிரியான ட்ரெஸ் அவர் உடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆருடத்தில் சூரியன் இருந்தால் என்ன கலர், சந்திரன் இருந்தா என்ன கலர் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப சூரியன் அப்படின்னு சொல்லிட்டா, சூரியன்ங்கிறது ஒரு பதவிக்குரிய ஆடை. ஒரு பதவிக்குரிய ஆடை, அதாவது மடிப்பு கலையாத ஆடை. டிப்டாப்பா எப்பயுமே மடிப்பு கலையாத ஆடை பேரு சூரியன் அர்த்தம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது ஒரு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா, மினிஸ்டர் கலர், ஒரு மினிஸ்டர் போட்டிருக்காரு, ஒரு அதிகாரி போட்டிருக்காருன்னா அவர் ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா மடிப்பு கலையாமல் இருக்கும், புத்தம் புதுசு மாதிரியே இருக்கும். ஒரு டாக்டரு இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தோம்னா எப்பயும் நீட்டாவே இருப்பாங்க. அதுக்கு சூரியன் தான் காரணம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இளம் சிகப்பு அல்லது இளம் ஆரஞ்சு கலர். சூரியன்னா இளம் சிகப்பு அல்லது ஆரஞ்சு கலர். அதாவது எப்படி சொல்றோம்னா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டிருப்பான், திக்கானது ஜீன்ஸ் பேண்ட், போர்வை போன்ற அடர்த்தியான பொருள்களையும் சூரியன் தான் குறிக்கும். அப்ப சூரியன் அப்படின்னாலே மினிஸ்டர் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். மினிஸ்டர் ஒயிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் சூரியனுடைய கலர், சூரியனுடைய வண்ணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து சந்திரனுக்கு வர்றோம். சாம்பல் நிறம், கிரே கலர், கடல் நீலம் அப்படின்னு சொல்றோம். அதாவது கதர், பருத்தியால் செய்யப்பட்ட துணியெல்லாம் சந்திரனுக்கு உரியது. அப்ப பருத்தி போல மென்மையானதும் சந்திரனை குறிக்கும். அப்ப அழகான இளம் கருப்பு நிறம், நீச்சல் உடை, நீச்சல் ட்ரெஸ் இருக்காங்கல்ல, இதெல்லாம் சந்திரன். அடுத்து இரவுல போடக்கூடிய நைட்டி சந்திரன். ஒரே அங்கியா போட்டோம்னா சந்திரன் அப்படின்னா, அப்ப சந்திரனுக்கு ஒரேதான் அங்கி மாதிரி போட்டோம்னா, ஒற்றை ஆடை போட்டோம்னா அது சந்திரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து செவ்வாய் அப்படின்னா அடர் சிவப்பு, கருஞ்சிவப்பு, அதாவது பிரவுன் கலர். அதாவது கீழ்ப்படியக்கூடியவர்கள். செவ்வாய்ங்கிறது ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ், அதாவது ரஃப்பான ஆடை, யூனிஃபார்ம் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். மன அழுத்தத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அப்படின்னாலே மன அழுத்தத்தை தரக்கூடியது, சிவப்பு கலர் அப்படின்னு எடுத்துக்கணும். அல்லது ஒரு குழுவாக ஒரு யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் இருக்காத, காவல்துறை, வாட்ச்மேனு, சமையல்காரங்க, இவ்வளவு ஒரு குழுவா போட்டுப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னா, துப்புரவு பணியாளர், ஸ்வீப்பர் இருக்காங்களா அவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரே மாதிரியான
ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்போ போலீஸ் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க, வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் செவ்வாய். அப்ப செவ்வாய் என்பது பாதுகாப்பானது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு குழுவா போட்டிருக்கோம்னா அதெல்லாம், அப்போ ஒரு தொழிலாளர் இருக்காங்க, ஒரு ஃபேக்டரியில இருக்காங்க, அதெல்லாம் ஒரு குழுவா போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பஸ்ல போனோம்னா பஸ் டிரைவர்லாம் ஒரு 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 யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அதிலே ரொம்ப சீனியர் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. அதிலே செக்கரா இருந்தா அவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து புதன். இப்ப புதன் அப்படின்னா இளம் பச்சை, பிஸ்கட் கலர்னு சொல்றோம் இல்லையா, மென்மையான நிறங்களை குறிக்குது. அதாவது லைட் கலர்லாம் புதனுக்குள்ள வருது. ஆலிவ் பச்சை, ஒரு ஈரத்துணிகள், நம்ம புழிஞ்சு எடுத்து ஈரத்துணி மாதிரி ஈரத்துணி எல்லாம் அந்த புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது சரியா காயாம ஈரமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா புதன் தான் காரணம். கண்களை உறுத்தக்கூடிய மென்மையான துணிகள், அதாவது ஆடைகளை பார்த்தாலே அறிவை வெளிப்படுத்த தன்னுடைய துணிதான் இந்த புதன். புதன்னாலே நமக்கு பிடிக்கக்கூடிய பச்சை பசேர்னு இருக்கிறது. இந்த மனதை நம்ம மனசை ஒரு ஒரு சமாதானப்படுத்துறது தான், சாந்தப்படுத்துறது தான் இந்த புதனுடைய வேலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து குரு. இது ஆகாய நிலம், ஸ்கை ப்ளூ. குரு அப்படின்னா ஆனந்தா புது, பொன்னிறமான நிறங்கள், பொன்னிறமானது அல்லது ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்றோம். பட்டாடைகள் மஞ்சள் நிறம், ஒரு சம்பிரதாயம், சாஸ்திரம், பாரம்பரியம் அப்படி இடத்துல அடையக்கூடிய ஆடைகள். இப்ப ராஜாக்கள், ஒரு பெரிய சம்பிரதாயத்துக்கு வர்றவங்க, இவங்க எல்லாமே அந்த 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 ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. குரு அப்படின்னு அர்த்தம். பூஜை நேரத்துல போடக்கூடியது. இது மங்களகரமான ஆடை அப்படின்னு அர்த்தம். குருனா மங்களகரமான ஆடை அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா மஞ்சள்னு சொல்லலாம், அதே மாதிரி ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சுக்கிரன், கண்ணை பறிக்கக்கூடிய கலர், கண் அப்படி பறிக்கணும் அப்படின்னு அர்த்தம். வெண்பட்டு, மாப்பிள்ளை பொண்ணுக்கள் இந்த மாதிரி வெண்பட்டுகள் இதெல்லாம் இருக்கு. அதாவது இந்த ஆடை தகுதியை உயர்த்தி காட்டக்கூடிய ஆடைகள், நம்ம தகுதிகளை உயர்த்தி காட்டக்கூடிய ஆடைகள், மதிப்புமிக்க ஆடைகள், ஆடம்பரமாக காட்டக்கூடிய ஆடைகள். சுக்கிரன்னா ஆடம்பரமானது, மற்றவர்களை கவரக்கூடியது, அப்படி ஜிகு ஜிகுன்னு அழகா கவரக்கூடியது. அதெல்லாம் சுக்கிரனுடைய கண்ட்ரோல். அடுத்து சனி பகவான். சனி அப்படின்னாலே கருப்பு அல்லது ஊதா, கருப்பு நிறம் அல்லது ஊதா, இந்திரா நீலம், ஊதா அல்லது கருப்பு வகைகள், ராயல் புளு, நேவி புளு என்ற அழுத்தமான விஷயங்கள் எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா இந்த சனியுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. கந்தல் துணிகள், கந்தல் துணி. அடுத்து நைந்த துணிகள், கிழிந்த துணிகள், பழைய துணிகள். பாருங்க, நஞ்சு போனது, கிழிஞ்சது, பழைய துணி, இதெல்லாம் வறுமையை தெரிவிக்கக்கூடியது அல்லது கஷ்டத்தை உருவாக்கக்கூடியது, துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதெல்லாம் இந்த கருப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அடர்த்தியான நிறங்கள் எதுவானாலும் சனியை குறிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது தரக்குறைவான அப்படிலாம் சனிக்கு வந்தது. அழுக்கான துணி, ஒரு யூனிஃபார்ம், அழுக்கான யூனிஃபார்ம் போட்டிருப்பான். இந்த மெக்கானிக்கெல்லாம் போட்டோம்னா அவெல்லாம் அந்த துவைக்கவே மாட்டேன் அந்த துணியை, அதை எடுத்து போட்டுக்கிறான். அப்ப அங்க சனி பகவான் இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து ராகு. ராகு அப்படின்னாலே கத்திரி பூ, வைலட் கலர், கருநீலம், ராகு. அதாவது அளவுக்கு அதிகமான லூஸ் ஃபிட்டிங். ராகுனாலே பொருத்தமில்லாத ஆடை, வரி வரியா இருக்கக்கூடியது,
பெரிய கட்ட கட்டமா போட்டிருக்கான் அப்படின்னா ராகு. மின்னக்கூடிய ஆடை, அதாவது பொருத்தமில்லாத ஆடை, அவன் பாடிக்கு அது பொருந்தாத ஆடை, அதுதான் ராகு. தொலை தொலைன்னு போட்டு வர்றான்னா ராகு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப கேதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேதுனா சிறிய கட்டம், அது பெரிய கட்டம், இது சிறிய கட்டம், வளைகள் போன்ற கட்டம், சம்பிரதாயம், மதம், கோயிலு, குளத்துக்கெல்லாம் போட்டு போயிட்டு வருமே அந்த துறவரம், ஆன்மீகவாதிகள், துறவிகள், சாமியார்கள், இவர்கள் போடுகின்ற ட்ரெஸ் எல்லாமே அதாவது உடம்புக்கு பொருத்தமான சிறிய பொருத்தமில்லாத ஒரு சின்ன ஆடை, குறுகிய ஆடைகளை போட்டுக்கிறது. இப்ப சின்ன பையங்களா பெரிய ஆடைகளை போட்டுருவாங்களா, சட்டு, தூசி படைந்தாது, கோமண துணி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா இந்த கேதுன்னு தான் அர்த்தம். மிக குறைத்த ஒற்றை ஆடைகளையும், ஒற்றை ஆடைகளை ஒரு டவுசர் மட்டும் போட்டுட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு இருக்காங்கன்னா அது வந்து கேது அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்ணை உறுத்தாம கண்ணை அப்படியே குளிர்ச்சியா வச்சிருக்கிறது எது அப்படின்னா பச்சை. அப்ப சுக்கிரன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, சுக்கிரன்னா மென்மையான ரம்மியமான, புதன்னா மென்மையான ரம்மியமான, சுக்கிரன்னா கவர்ச்சியான மினுமினுக்கிற அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஆடைகளை வைத்து, இந்த கலர்களை வைத்து நம்ம வந்து அவன் எந்த மாதிரியான ஆடை உடுத்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்ப உதயத்தில் எந்த கோள் இருக்கு, அந்த கோள் அவனுடைய உதயத்துல மட்டும் ஆறுடத்தில் இருக்கிறத முதல் எடுத்துக்கணும். உதாரணமாக ஆறுடம் இப்ப என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த ஆறுடத்தில் உள்ள கோள், இப்ப ஆறுடத்துல கோள் இல்லை, ஆறுடத்துல கோள் இல்லை அப்படின்னா ஆறுடத்தை நோக்கி வரும் கோள். ஆறுடத்தில் கோள் இல்லைன்னா ஆறுடத்தை நோக்கி வரும் கோள். இப்ப ரிஷபத்துல ஆறுடம் விழுந்துருச்சு, ரிஷபத்துக்குள்ள கிரகம் இல்லை, ஜாம கிரகம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா ரிஷபத்துக்கு முன்னாடி ஒரு ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2வது வீட்டில் இருக்கிற கோளை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து ஆடையினுடைய தன்மைகளை. இது இந்த மாதிரி கேட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க இது சிறப்பு, இது என்ன அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்ப ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எந்த மாதிரியான ஆடையை அணிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரியான ஆடையை விட அணிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்து சொல்லலாம். அப்ப ஆறுடம் என்பது நமக்கு விளக்கிக்கிட்டே இருக்கும். ஆறுடத்தில் எந்த கோள் இருக்கோ அது சம்பந்தமான உடை, அது சம்பந்தமான உணவு. ஆறுடத்துக்கு அப்ப நம்ம எதை பார்க்கிறோம், அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயம் 2 இருக்கு. 2 விஷயம் முக்கியமானது. யாராவது சொல்ல முடியுமா? ஐயா உணவு உடை அதுவா ஐயா? உணவு உடை. இந்த உணவு தயாரிப்பவர்கள் யாரு? சமையல்காரர், சமையல் செய்யறவங்க. வேளாண்மையான உணவு உற்பத்தியாளரே எங்க இருந்து வருது? வேளாண்மை செய்பவர்கள். வேளாண்மை விவசாயம் தானே உணவு. ஆமா ஐயா. அப்ப உடைக்கு உடைக்கும் நெசவாளர் பண்றவங்க. உடைங்கிறது நெசவாளர். ஓகே. அப்ப இந்த 2 கம்யூனிட்டி, 2 அமைப்பு, வேளாண் குடிமக்களும் அந்த ஆடை நெய்பவர்கள் தானே முத உணவு, அதுக்கடுத்து ஆடையைத்தானே பார்த்துப்பாங்க. அப்ப வேளாண்மை குடி ஒண்ணு, நெசவாளர் குடி ஒண்ணு, இந்த 2 குடிதான் மூத்த குடியா இருந்திருக்கும். ஐயா நான் சொல்றது பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. ஆமா, இதுதான் தேவைகளா இருந்தது, உலக தேவைகளுக்கு இதுதான்.
அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, ஆடைய ஆடைய நெசவாளர்கள் எல்லாம் யாரு பண்ணாங்க? செட்டியார் கம்யூனிட்டி பண்ணாங்க. குருஜி, இப்போ கோச்சாரத்துல இருக்கிற கிரகம் கூட ஆடையா எடுத்துக்கலாமா? அதனோட கிரகத்தோட ஆடையா எடுத்துக்கலாமா? இது இருக்கலாம். ஆறுடத்துல வந்து ஜாமகரம் இல்லைன்னா கோச்சாரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஆறுடத்தில் எந்த கோள் இருக்கோ அது ஆடையை சுட்டி காட்டுகிறது, உணவை சுட்டி காட்டுகிறோம், எதை வேணாலும் காட்டு. அதாவது என்ன அப்படின்னா, உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாமகிரகம், இந்த 4மே பலன்ல இருக்குன்னு அர்த்தம். உதயம், ஆருடம், கவிப்பு. இப்ப கவிப்புல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சொல்லும். ஆருடத்தில் இருந்தாலும் சரி, உதயத்தில் இருந்தாலும் சரி, ஜாமகிரகம் உச்ச நீசமாக இருந்தாலும் அதுவும் ஒரு சிந்தனை. இப்ப நம் சிந்தனை அப்படின்னு வச்சுக்கோங்க, யோசனை. இந்த யோசனையும் சிந்தனையையும் சொல்லிட்டே இருக்கிறது யாருன்னா, உதயம், மாருடம், கவிப்பு, ஜாமகிரகம். உதயம், மாருடம், கவிப்பு, ஜாமகிரகம், உச்சியால் சிந்தனை. இந்த 5 விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். எப்படி எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப புரியுதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு? புரியுது, முக்கியமானது. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன காரகத்துவங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா நம்ம எடுத்துக்கிற முடியும். இப்ப கிரகங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எப்படி எடுத்தாலும் சரி, இப்ப காரகத்துவம்னா என்ன அப்படின்னா, அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்குது, அந்த பாவம் நமக்கு என்ன கொடுக்குது, அதுதான் பலன் தான். அதான் காரகம். இப்போ ஹோட்டல்ல போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹோட்டல்ல போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹோட்டல்ல போனோம்னா சாப்பாடு கிடைக்குமா? உணவு கிடைக்கும். உணவு கிடைக்கும். காய்கறி கடைக்கு போனா காய் கிடைக்கும். அதே மாதிரி சூரியன்ட்ட என்ன இருக்கு, சூரியன் என்ன வச்சிருக்கு, சூரியனை என்ன வச்சிருக்கு, அதுகிட்ட என்ன நமக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி பிரிக்க போறோம்னா, நம்பர் 1 வந்து சூரியனுடைய உயிர்காரகத்துவம் என்ன, சூரியனுடைய உயிர்காரகத்துவம் என்ன? தந்தை. வெரி குட். சூரியன்னா தந்தை. மூத்த மகன், கல்யாணம் ஆயிட்டா மாமனார், கல்யாணம் ஆயிட்டா மாமனார். அதிகாரி, அரசியல்வாதி, எங்கெல்லாம் குடும்ப தலைவரா இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாரு? சூரியன். சூரியன். அப்ப உயர் அதிகாரியும் சூரியன் தான். அடுத்து தந்தை வழி பெரியோர்கள், சூரியன்னா தந்தை வழி பெரியோர்கள் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு விஷயம், சூரியன் தான் யாரு அப்படின்னா அடுத்தவருடைய கணவன் மனைவி, அடுத்தவருடைய கணவன் மனைவியையும் சூரியன் சுட்டி காட்டும். இப்ப சந்திரன் அப்படின்னா தாய், மூத்த சகோதரி. ஏன்னா தாய்க்கு நிகரா இருக்கிறது அக்கா தான். வயதுக்கு மூத்த பெண், அம்மாவோட வயசு ஈக்குவல் இருக்கிற சந்திரன் தான். தாய் வழி பாரம்பரியம். மாமியார். மாமியார். பசு, நீரில் வாழும் உயிரினங்கள், நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அத்தனையுமே உயிர் உள்ள பொருட்கள். சந்திரன் பசு சொன்னீங்களா? பசுவா? பசு. சுக்கிரன் வராதுங்களா? பசுமாடு. சுக்கிரன் வராதுங்களா? பசுமாடு. பசுமாடு வந்து சந்திரன். ஏன்? நமக்கு தாய் கொடுக்கு பால் கொடுக்கிறது யாரு? பால் பால் கொடுக்கும்.
தாய் தான். நமக்கு உணவை தருபவள் யார்? தாய். அப்படின்னு அர்த்தம். அப்ப சந்திரன்னா உறவுக்காரத்துவம் பார்த்துட்டோம். அப்ப உதயத்தில் சந்திரன் இருந்தா எந்த உறவுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப செவ்வாயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்னா சகோதரன். ஒரு பெண்ணா இருந்தா கணவன், பங்காளி, மனைவியின் சகோதரன், மச்சினை. செவ்வாய்னா மச்சினை, நெருங்கிய நண்பர். நெருக்கமான நண்பர் வந்து செவ்வாய். நெருக்கமான நண்பர் செவ்வாய். உயிர்காரத்துவத்துல செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா போலீஸ்காரன், காவலாளி, செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருக்க அத்தனையுமே செவ்வாய். அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப பாதுகாப்பு. ஐயா மருத்துவர் இதுல வருவாங்களா ஐயா? செவ்வாய்ங்கிறது அறுவை சிகிச்சை மருத்துவர். விளையாட்டு வீரன் வரும். விளையாட்டு வீரர்கள்லாம் செவ்வாய். விளையாட்டு வீரர். விவசாயியும் செவ்வாய் தான். முரடன் ரவுடிக்கெல்லாம் செவ்வாய் வருமாங்கய்யா? முரடன் ரவுடி அவங்களுக்கெல்லாம் வருமா? அதாவது பாதுகாப்பான ஆள் தான். பாதுகாப்பானவன் தான் செவ்வாய். ரவுடின்னா ராகு. ஓகே ஓகே. சரி. புதன். புதன்னா மாமன், இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி. புதன் அப்படின்னா கூட்டாளி. புதன்னா கூட்டாளி. புதன்னா காதலன், காதலி, ஆசிரியர். புதன்னா மாணவர். புதன்னா கணக்கன். கணக்கன். எழுத்தாளரு, கணக்கு பண்ற கணக்கு அக்கௌண்ட்ஸ் பாக்குறவங்க எல்லாருமே புதன். வியாபாரி, கடை வச்சு வியாபாரம். வியாபாரியும் புதன். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. டெக்னாலஜி டெக்னாலஜி டெக்னாலஜினா ராகு. கம்ப்யூட்டர் அறிவாளினா தான் புதன். புத்திசாலி, அறிவாளி தான் புதன். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ராகு தான் நியூ டெக்னாலஜி எல்லாத்துக்கும். உயிர் காரகத்துவத்துல குரு அப்படின்னா குழந்தை, மூத்த சகோதரன், பெரியப்பா, முப்பாட்டனார்கள். குருனா முப்பாட்டன், மதகுரு, ஆசிரியர், அமைச்சர் பெருமக்கள். குருனா அமைச்சர். சுக்கிரன் மனைவி, மகள். சுக்கிரன்னா சகோதரி, அத்தை. பெண் குழந்தைகள்லாம் சுக்கிரன். இளம்பெண்கள் சகோதரி. இளம்பெண்கள்னாலே சுக்கிரன் தான். இளம்பெண்கள். அடுத்து சனி, சித்தப்பா. சனினா சித்தப்பா. குருனா பெரியப்பா, சனினா சித்தப்பா. சனினா ஊழியர்கள், வேலையாட்கள், ஊனமுற்றோர். சனி.
வயதானவர்கள். வயதானவர்கள். பிச்சைக்காரர்கள்லாம் இருக்காரு இல்லையா? அடுத்து ராகு. ராகுனா அந்நியர். தந்தை வழி மூதாதியர் அல்லது தந்தை வழி பாட்டனார். ராகுனா தந்தை வழி பாட்டனார். அந்நியர்கள். ராகு அப்படின்னா முஸ்லிம். ராகுனா முஸ்லிம். கருவில் இருக்கும் குழந்தை. ராகுனா கருவில் இருக்கிற குழந்தை. ராகுனா கருவில் இருக்கும் குழந்தை. கேது தாய் வழி பாட்டனார். கேதுனா தாய் வழி பாட்டனார் அல்லது தாய் வழி பாட்டனார் அல்லது பாட்டி. கிறித்துவர்கள். கேதுனா கிறித்துவர்கள், சாமியார்கள். கடைசியா சொன்னது என்னங்கய்யா? கடைசியா சொன்னது புரியல. கிறித்துவர்கள் அப்படின்னா சாமியார்களா இருக்காங்க இல்லையா? ஓகே ஓகே. மத குருமார்கள், சாமியார்கள், ஓகே. பரதேசி, சித்தர்கள், யோகிகள், இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் உயிர் காரத்துவமா? கண்ணுக்கு தெரியாத உறவுகள் தான் ராகு கேது. உங்க தாத்தாவோட தாத்தாவை நம்ம பார்த்திருப்போமா? இல்லைங்கய்யா. அப்ப கண்ணுக்கு தெரியாத உறவுகள் எல்லாம் ராகு கேது. அப்ப கண்ணுக்கு தெரியாம வித்தைகள் பூரா எல்லாமே எதுக்குள்ள வந்துருது? ராகு கேதுக்குள்ள வந்துடும். பேய், பிசாசு, சாமி இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு? ராகுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம இப்ப பார்த்திருக்கிறது உயிர்காரகத்துவம். இதெல்லாம் உயிர்காரகத்துவம். அடுத்து தெய்வ காரகத்துவம். தெய்வ காரகத்துவம். சூரியன்னா என்ன தெய்வம்? இப்ப உதயத்துல சூரியன் இருந்தா என்ன தெய்வம்? சிவ வழிபாடு. சிவ வழிபாடு. சூரியன்னா சிவ வழிபாடு அல்லது ஜோதி வழிபாடு. அது சைவ படையல். சிவம்னா சைவ படையல். ஒரு தீபம் போட்டு உயரமான இடத்துல வச்சு ஜோதியை வச்சாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சூரியன்னு அர்த்தம். ஒரு மரம், ஒரு மலை, இந்த மாதிரி உயரமான இடத்துல ஒரு ஜோதியை வச்சாங்கன்னா அதுக்கு பேரு சூரியன்னு அர்த்தம். அது மலையா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், மரமா இருக்கலாம், கூரையா இருக்கலாம். ஓலை போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா அதுக்கு பேரு சூரியன்னு அர்த்தம். கூரையே இல்லாம ஒரு மரத்தை வச்சு மட்டும் கும்பிடுறாங்க, ஒரு சூலாயத்தை வச்சு கும்பிடுறாங்கன்னா சூரியன் அர்த்தம்.
அடுத்து சந்திரன்னா பெண் தெய்வம், அலங்காரம் இல்லாத பெண் தெய்வம். சந்திரன்னா அலங்காரம் இல்லாத பெண் தெய்வம். அம்மன், சந்திரன்னா அம்மன் பார்வதி. சந்திரன் அப்படின்னா அம்மன். செவ்வாய் ஆயுதம், அதாவது உடுக்கை, கோடாரி, கத்தி, கம்பு, மீச. இப்படி மீச வச்சுக்கிட்டா மீச வச்சு இப்படி இருந்த தெய்வம் எல்லாம் செவ்வாய். செவ்வாய் வந்து ஆண் ராசியில இருந்தா முருகன், பெண் ராசியில இருந்தா காளி. புதன், புதன்னாலே விஷ்ணு. சப்த கன்னிமார்கள், சிறு குழந்தை வழிபாடு, பச்சை குழந்தைய வழிபாடு செய்யறதெல்லாம் அதான் கன்னிமார்கள். பச்சையம்மா, எல்லையம்மா, மரகதம்மா, புதன்னா சப்த கன்னிமார்கள் சொல்லிட்டோம். புதன்னா லட்சுமி மகாலட்சுமி சொல்லிட்டோம். லட்சுமி அம்மா வருமாங்கய்யா, லட்சுமி அம்மா. பச்சை பச்சை பச்சையம்மா, ஓகே. மீனாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன். புதன் மீனாட்சி அம்மா. குரு, குரு அப்படின்னா அரசர் வழிபட்ட தெய்வம். குருனா அரசர் வழிபட்ட தெய்வம். பெட்டி வச்சு சாமி கும்பிடுறது, பெட்டி வச்சு சாமி கும்பிடுறது, அல்லது மரத்துல வச்சு சாமி கும்பிடுறது. ஆச்சாரமான தெய்வம். சுக்கிரன் அலங்காரமான தெய்வம். மேக்கப் அதிகமா இருக்கும். சலங்க கொலுசு, சலங்க கொலுசு வளையல் இதெல்லாம் வச்சு கும்பிட்டாங்கன்னா அது சுக்கிரன். கண்ணாடி வளையல், சீப்பு இதெல்லாம் வச்சு கும்பிட்டாங்கன்னா அது சுக்கிரன். மகாலட்சுமி, சுக்கிரன்னா மகாலட்சுமி. சுக்கிரன்னா அலங்காரம். அடுத்து சனி காவல் தெய்வம். சனி அப்படின்னா சாஸ்தா, ஐயனாரு, கருப்பராயன், இருளப்பன். வெட்ட வெளியில வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அதெல்லாம் சனி. அடுத்து சனினா குலதெய்வம். குருனா தெய்வம்.
அடுத்து ராகு, உருவம் இல்லாத தெய்வம். அகோரமான தெய்வம், உருவம் இல்லாதது, அகோரமானது ராகு. அப்ப குதிரை, நாய், யானை, காளி. ராகுனா காளி. புத்து தெய்வம், பாம்பு, சாட்டை, சாட்டை வச்சிருக்கிற தெய்வம், இதெல்லாம் ராகு. அடுத்து கேது, மனித முகம் இல்லாத தெய்வம். தாடி மீசையோட இருக்கிறது, தாடி மீசையோட இருக்கிறது தவ யோகி மாதிரி இருக்கிறது. அதான் மகான்கள், சித்தர்கள், சமாதி, ஜக்கம்மாள். ஒத்தையடி பாதையில போய் ஒரு கோயில் இருக்கிறது, ஒத்த பனை மரத்துல இருக்கிறது, ஒத்த பாறையில இருக்கிறது, முனீஸ்வரன், கேது. ஐயா, ம். இப்போ குலதெய்வத்துக்கு வந்து சனி சொன்னீங்க, குருவுக்கு வந்து தெய்வம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம் எல்லாம் சிலர் கும்பிடுறாங்களே சார், அது எந்தெந்த இதுக்கு வரும்? இஷ்ட தெய்வம் தான், குருதான் இஷ்ட தெய்வம். உபாசனை தெய்வம் ரெண்டும் ஒண்ணுதானே. இஷ்டப்பட்டுதானே ரெண்டு. உபாசனை எடுக்க முடியும். ஓ, ரெண்டு ஒண்ணுதான் அப்போ. ஆமா, இஷ்டப்பட்டாத்தான் உபாசனையா நம்ம எடுக்க முடியும். ஓ, அப்போ அதுக்கு குரு தான் காரகம். குரு குரு அணுக்கிறது இல்லாம அது நடக்காது. சரிங்க ஐயா. இப்ப உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கா இல்லையா, உதயத்தை நோக்கி குரு வந்தா தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். உதயத்துல இருந்தா சரிங்க ஐயா. உதயத்தை நோக்கி சனி வந்துச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் உண்டுன்னு அர்த்தம். குலதெய்வ அருள் கவிப்பிள்ளைய சனி இருந்துச்சுன்னா குலதெய்வ அருள் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தம். குரு கவிப்புல இருந்தான்னா தெய்வ சக்தியே இல்லைன்னு அர்த்தம். தெய்வ சக்தி நன்றி ஐயா. கேட்பான்ல, நான் எந்த தெய்வத்தை கும்பலான்னு கேட்பான் இல்லையா? ஐயா ஆமா ஐயா. அப்ப அவனுக்கு வந்து உதயத்தை நோக்கி எந்த கோள் வருதுன்னு பாருங்க. சரி ஐயா. ஆறுடத்துல எந்த கோள் இருக்குன்னு பாருங்க. ஆறுடம் உதயம் ரெண்டுத்தையும் எது இருக்கோ அதை சொல்லலாம். இது சொல்லலாம். கவிப்புல இருக்கிற தெய்வத்தை தூக்கக்கூடாது, கொடுக்க கூடாது. 6, 8, 12 போய் மறையக்கூடிய தெய்வங்களை தூக்கக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்படிங்கிறத எடுத்துக்கோ. சரிங்க ஐயா. இப்ப புரியுதா எப்படின்னு? குருஜி, கவிப்புல இருக்கிற தெய்வமே கும்பிடக்கூடாதா? நம்ம கும்பிடக்கூடாது, 6, 8, 12 இருக்கிற தெய்வங்களை கூட கும்பிடக்கூடாது. கும்பிடக்கூடாது. ஓகே, பின்ன நம்மளுக்கு குலதெய்வம் அந்த இடத்துல 5ஆம் பாவம் குலதெய்வம். ஆனா இப்ப 6, 8, 12 4ஆம் பாவத்தை பார்க்கணும். ஒருத்தர் குலதெய்வத்தை பத்தி பார்க்கணும்னா சனியை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும். இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும்னா குருவை பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஆனா 8ஆம் அதிபதியோட இருந்தா கும்பிடலாமா குருஜி? அப்போ 8ஆம் அதிபதியோட இருந்தா கும்பிடலாமா? 8ஆம் வீட்டுல இருக்கிற தெய்வம் நம்ம என்ன செய்யணும்னா எதிர்மறையா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். பேராசையை தூண்டும். 8ஆம் பாவத்தில் உள்ளது பேராசையை தூண்டும். ஐயா இப்ப 8ஆம் வீட்டு அதிபதி உதயத்தை நோக்கி வந்தா அது எப்படிங்க ஐயா இருக்குது? 6, 8, 12 அதிபதி வந்து உதயத்தை நோக்கி வந்தா அதே அதுக்கோட உதயத்தை நோக்கி யார் வர்றாங்களோ அவங்க பார்க்கிறோம்.
8ஆம் பாவம் வந்தா கஷ்டம், இழப்பு, துன்பம், விரயம் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் பாவம்னா எதிர்ப்பு, 12ஆம் பாவம்னா விரயம், கிடைக்காது. அப்ப அந்த காரகத்தை விட்டு வணங்கக்கூடாது. வணங்கக்கூடாது. ஐயா ஆறுடத்துக்கு தெய்வத்தை வணங்கலாம்னு சொன்னீங்க. ஆறுடமே 8ல இருந்தா வணங்கக்கூடாது. ஆறுடத்துல இருக்க தெய்வத்தை வணங்கக்கூடாது. உதயத்துல போய் பார்க்கணும். ஓகே. 6, 8, 12ல இருந்தா அதை வணங்கக்கூடாது. ஆறுடம். ஈஸ்வர் ஐயா சொல்லுங்கய்யா. இப்ப சொன்ன பாயிண்ட்லாம் புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க, நல்லா புரிஞ்சுட்டு உள்வாங்கிட்டேன். ஐயா இந்த 8ஆம் இடத்துன்றது வந்து பூட்டி இருக்கிற கோயிலும் அதானங்க சொல்லுவோம், எப்பயாவது ஒருக்க திறக்கிற கோயில். 8ஆம் பாவம்ங்கிறது வந்து பூட்டி இருக்கிற கோயில். அதாவது 8ஆம் பாவம் இருந்துச்சுன்னா அதிகமான பலிபீடம் கொடுக்கறது, வெட்டுறது. பாண்டி கோயில் இருக்கு இல்லையா, பலி கொடுக்கிற இடம், பூட்டி இருக்கிற இடம். 8ஆம் பாவம் அதிகமா வலுத்து இருக்கும். கொலை வழிகள் செய்யற இடம். சரிங்க. பாண்டி முனீஸ்வரர் இருக்காருல்ல, ஆமா அவரே பெரிய போக்கிரி தானே. ஆமா போக்குறது, அவரு சங்கிலியால கட்டி வர போட்டிருக்காங்களா, அது ஒரு பூட்டுக்கு சமம் தானங்க அது. அப்படின்னு எடுத்துக்கணும். ஜீவ சமாதி வழிபாடுன்னா அது எந்தெந்த கிரகத்தை இருக்கீங்க? கேதுதான் ஜீவ சமாதி. கேதுதான் ஜீவ சமாதி. கேது வந்தா மகான். மகான். அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்க ஐயா. இப்போ ஆறுடத்தையோ உதயத்தையோ எந்த கிரகமும் முன்ன இல்ல பின்னதான் போயிருக்காங்க அப்படின்னா எப்படி ஐயா? ஆறுடத்தை நோய்கிட்டு தாண்டி போயிட்டாங்கன்னாக்கா, தாண்டி போயிட்டாங்கன்னா நமக்கு இல்ல. அப்போ ஆறுடத்துக்கு முன்னாடியோ உதயத்துக்கு முன்னாடியோ எதுவுமே இல்ல, வெறும் கட்டமா தான் இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? யாராவது ஒருத்தர் உதயத்தை நோக்கி ஆயிரத்தி நோக்கி வந்துதானே தருவாங்க. வந்துருவாங்க. ஒரு கட்டத்துக்கு வேணும், இன்னொரு கட்டத்துல வருவாங்க பாருங்க. அந்த முன்கட்டத்துல இருக்கிறதுல முன்கட்டத்துல இருக்கிறத எடுத்துடலாம். ஒண்ணும் இல்ல, பார்த்துருவோம். லட்சுமி அம்மா இருக்காளா? சொல்லுங்க குருஜி. இருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த அம்மாவுக்கு இறையருள் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா லட்சுமி அம்மா குருஜி சொல்லுங்க. உங்களுக்கு இறையருள் உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஒரு ஆறுடம் போட்டோம்னா உதயத்தை நோக்கி குரு வந்துச்சுன்னா இறையருள் உண்டு. 5ஆம் வீட்டின் அதிபதி வந்தாலும் இறையருள் உண்டு. 9ஆம் வீட்டின் அதிபதியா இருந்தாலும் இறையருள் உண்டு. இவங்க போய் தேடி போக வேண்டியது இல்லை அப்படின்னு எடுக்கும். எடுத்துலாமா? உதயத்திலே ஜாமக்குள் இதுல பாக்கணுமா இல்லாட்டா ராசி ஜாதகப்படி பாக்கணுமா குருஜி இப்ப நீங்க சொன்னது? அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் ஜாமக்கோள் சொல்லும். சக்தியில என்ன இருக்கோ அதுதான் அகப்பட வரும். அதனால ஜாமக்கோளுங்கிறது வேற இல்லை, ஜாதகம்ங்கிறது வேற இல்லை. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து ஜாதகத்தை துல்லியப்படுத்த முடியாது. நான் வந்து இப்ப உங்களுக்கு 3 வேலை கிடைக்குது, 3 இடத்துல இருந்து வேலை கூப்பிடுறாங்க. இதுல எந்த வேலையில போனா நான் வெற்றி வருவேன், எந்த வேலையில போனா நான் முயற்சி அடைவேன்னு ஜாமக்கோள்ல பாத்திரலாம், ஜாதகத்துல பார்க்க முடியாது. வேலை கிடைக்கும்னு தான் சொல்ல முடியும். ஐயா அது எப்படிங்க பலன் இருக்கிறது? 3 வேலையில இந்த 3 வேலையில நமக்கான வேலை எப்படி அது எப்படி பலன் இருக்கிறது? கேட்கிறாங்க, ஐயா நான் வந்து எனக்கு போலீஸ்க்கு வேலை வந்திருக்கு, எனக்கு கிளர்க்கு வேலை ஒண்ணு கூப்பிட்டுருக்காங்க, ஒரு கிளர்க்கா ஒரு வேலையை கூப்பிட்டாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு வேலை வந்து டிரான்ஸ்போர்ட்ல கூப்பிட்டுருக்காங்க, டிரைவரா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் எந்த வேலைக்கு போனா நான் நல்லா இருக்கலாம்னு கேட்கிறாங்க.
3 வேலை சொல்லியிருக்கேன். என்னென்ன வேலை? ம்? போலீஸு கிளர்க்கு டிரைவர் வேலை. ஆ. போலீஸு, கிளர்க் வேலை, டிரைவர் வேலை. அப்ப எந்த வேலை அப்படின்னு கேட்பா இல்லையா? அந்த வேலைக்குள்ள கிரகம் உச்சமா இருந்தாலோ, அந்த வேலைக்குள்ள கிரகம் உதயத்துணைக்கு வந்தாலோ, அந்த வேலைக்குள்ள கிரகம் ஆர்வலத்துல இருந்தாலோ அந்த வேலையை அவர் எடுப்பார். அத மைக் ஆஃப் பண்ணுங்கய்யா. மைக் ஆஃப் பண்ணிருங்க. எந்த வேலைய அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். சரி, இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? சில விஷயங்களை பார்த்துட்டோம். உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த 9 கிரகங்கள் காரகத்துவத்தை நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். அது யார அந்த அம்மா கேட்டாரு? அம்மா ஐயா வணக்கம் ஐயா, நான் சோபனா கேட்டேங்க. சோபனா கேட்டீங்க. அதனால அதை நாளைக்கு அதை போட்டு விட்டுறேன். 9 கிரகத்துக்குள்ளதான் நீங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க, நன்றிங்க. ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க, நன்றிங்க. 9 கிரகத்துக்கும் 12 பாவத்துக்கும் என்ன காரகத்துவம்ங்கிறத நாளை உங்களுக்கு கொடுத்துருவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும். ராசிக்குரிய அந்தந்த ராசிக்குரிய காரகத்துவம். ராசியுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா, உதயம் என்பது கேள்வியாளர். உதயம் என்பது கேள்வி. நல்லா கவனிங்க. உதயம் வந்துருச்சு. ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. மேச உதயம் அப்படின்னோட நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஆடு என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருக்குமா? ஆடு என்ன செய்யும்? இங்கிட்டு பார்க்க அங்கிட்டு பார்க்க இதை தாத்துக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மேச உதயத்துல இருக்கான்னு அர்த்தம். ரிஷபம்னா அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் மாடு. எதவா தின்னுகிட்டே இருப்பான், இல்ல வாய கூட அப்படின்னு இருப்பான். மிதுனம்னா எதவா தொடுவான், கையி டேபிள்ல ஏதாவது இருக்கா தொடுவான், அவனை தொடுவான், இது செய்வான். வந்தவன வணக்கம்னு கையை கொடுப்பான். அப்ப மிதுன உதயம்னு அர்த்தம். கடகம் துருவி துருவி கேட்பான், கேட்டதையே கேட்பான். சிம்மம் ஆதாரத்தை கேட்பான், இது எப்படி அது எப்படிம்யா, இப்படி இருக்கலாமலே அப்படிம்யா. கன்னி கஷ்டமான கேள்வியே கேட்பான். எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குதுன்னா கன்னி. துலாம் கரெக்டா கேள்வி கேட்பான், நூலு பிடிச்சது மாதிரி கேட்பான். விருச்சகம் நம்மளையே வலி வலி நமக்கே வலி ரத்த வேதை வர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பியான். தேள் கொட்டிக்கிட்டே இருக்கும், நம்மளே எரிச்சல் ஆயிடுவோம். அதெல்லாம் அனுபவம் இருக்கு. ஒரே கேள்விய 10 தடவை கேட்கிறான். விருச்சகம் விருச்சகம்னா சாக்கடை. துலாம் அப்படின்னா ஓட தண்ணி போறது, நதி. தனுசு ஷார்ப்பா கேட்பான், அப்படியே ஷார்ப்பா அம்பு எப்படி போய் குத்துமோ அப்படி கேட்பான், துல்லிதமா கேட்பான். மகரம் ரெட்டை கேள்வி கேட்பான், இது ஒண்ணு கேட்டு முடிக்கக்குள்ள அடுத்தது ஒண்ணு கேட்டுருவான். கும்பம் ஆழமா கேட்பான்,
அர்த்தமா கேட்பான், அவனுக்குதான் கேட்பான். மீனம் என்ன செய்வான், விழிப்போட கேட்பான். ஒரே போக்குதான். மீன் எப்படி போகும், ஒரே திசையாத்தான் போகும். ஆனா மீனை தூங்காது, விழிப்பாதான் பதில் கேட்பான். துன்பங்களையும் கேட்பான், கஷ்டத்தையும் கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். அப்ப ராசியின் காரகத்துவத்தை இப்படி பார்க்கணும். புரியுதா ஈஸ்வர்? ஐயா புரியுதுங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்ன இதுல இருக்காங்கன்றதை நம்ம அப்படியே பார்த்து. உதயாதிபதி. உதயாதிபதி. உதயாதிபதினா யாரு? கேள்வியாளர். கேள்வியாளர். நம்ம இங்க ஜாதகர் கிடையாது. ஆமா, கேள்வியாளர். ரெண்டு பேர் தான். ஒரு கேள்வியாளர், ஒரு ஆள் கேள்வி. கேள்வியாளர் ஒருத்தர், பதில் சொல்ற ஒரு ஆளு. கேட்பவர் சொல்பவர். ஆமா, கேட்கிறவர் சொல்றவர். கேள்வியாளர் அப்படின்னா கேள்வி கேட்கிறவன் கேள்வியாளர், பயனாளி. சரிங்க. பதில் சொல்றவன் கர்த்தா. ஆர்வட கர்த்தா. அவர் ஆர்வடர், ஒரு ஆர்வட கர்த்தா. இல்லைன்னா ஆர்வட சாஸ்திரி, ஆர்வட ஜோதிடர், அவர் கேள்வியாளர். கேள்வியாளர். இத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். கேள்வி யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா அவன் கேட்கிற நேரத்தை நம்ம கரெக்டா சொல்லணும். புரியுதா? அப்படின்னு புரியுதுங்க. புரியுதுங்க. நிறைய பேர் அலட்சியமா கேள்வி கேட்கறதுக்கு அது பதில் சொல்ல மாட்டேங்க. அது கரெக்டா இருக்கு. அதாவது எப்படின்னா, முக்கியமான பாயிண்ட், ஆருட சாஸ்திரி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு ஆருட சாஸ்திரி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஆருடம் பார்க்கணும்னா தீட்டு கிடையாது, நேரம் கிடையாது, காலம் கிடையாது, எந்த நேரத்திலையும் பார்க்கலாம். குளிச்சுட்டு தான் நான் பார்க்கணும், நான் போய் சாமி கும்பிட்டு வந்துதான் பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். ஆனா ஆருட சாஸ்திரி எங்க இருக்காரோ அங்கதான் கணிதம் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய கிரக நிலையை தான் போடணும். அமெரிக்காவில இருந்து கேட்கலாம், லண்டன்ல இருந்து கேட்கலாம். ஆருட சாஸ்திரி எங்க இருக்காரோ அந்த இடத்தினுடைய அமைப்பை தான் போடணும். கிரகஸ்புடம் தான். நம்ம கடிகாரத்துல என்ன மணி ஓடுதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறணும். நம்ம கடிகாரத்தில் ஓடுற நிமிடத்தை தான் எடுத்துக்கிறணும். ஆருடம் என்ன செய்யும்னா கேள்வியினுடைய தன்மையை மட்டும்தான் காட்டும். ஒரு கேள்வியினுடைய தன்மையை மட்டும்தான் காட்டும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வியினுடைய தன்மையை மட்டும் காட்டும். அடுத்து கேள்வி கேட்கிறவர் அந்த கேள்விக்கு சொந்தக்காரா இருக்கணும். கேள்வி அவரை சார்ந்ததா இருக்கணும், அவருடைய ரத்த சம்பந்தமானவர்களா இருக்கணும். அப்பதான் சரியான பதில் வரும். நான் போய் உட்காந்துட்டு ஸ்டாலின் அடுத்த முதல்வர் அப்பங்க வருவாரு, விஸ்வநாதையா அடுத்த முதல்வர் ஸ்டாலின் வருவாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, பதில் கிடைக்காது. அடுத்து தீய செயல்கள் தரக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் நாம் கேட்கக்கூடாது. சமுதாயத்துக்கு, தனக்கோ சமுதாயத்துக்கோ இந்த உலகத்துக்கோ தீமை தரக்கூடிய செயல்களை ஆருடத்தில் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். இது எப்ப சாமியா கேட்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பொண்ணு கற்புள்ளவளா கேட்கக்கூடாது.
இந்த பொண்ணு ஒழுக்கானவளா, இவன் ஒழுக்கமானாளா கேட்கக்கூடாது. கற்பு நெறிகளை கேட்கக்கூடாது. ரொம்ப துடியான தெய்வத்தை போய் பார்க்க போனீங்கன்னா அந்த இடத்துல அவங்க அனுமதியை பெற்றுட்டு தான் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா நம்மளை போட்டுருவாங்க. அடுத்து ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டோம்னா அந்த ஆருடம் அந்த கேள்வி கேள்விக்கு தொடர்புள்ள சம்பந்தத்தை கேட்கலாம். அந்த கேள்விக்கு தொடர்பு இல்லாம இன்னொரு கேள்வியை கேட்கக்கூடாது. ஒரு ஆருடம் போட்டோம், என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்கிறான். அடுத்து என் பிள்ளைக்கு எப்ப வேலை கிடைக்கும்னு கேட்கக்கூடாது. அது 2வது கேள்வி ஆகிவிடுகிறது. ஒரு கேள்விக்கு மட்டும் அந்த பிரபஞ்சம் அப்போது கொடுக்கும். அந்த கேள்வியோட தொடர்புடையதா இருந்தா கொடுக்கும். அப்ப அடுத்த அது அந்த மாதிரி கேள்விக்கு அடுத்த ஆருடம் போடணுமா? அடுத்த ஆருடம் தான் போடணும். ஓகே ஐயா, இப்ப கல்யாணத்தை பத்தி கேட்கும் போதே கல்யாணத்தை தொடர்பான அடுத்த எந்த திசையில இருந்து வரும், எந்த காலம், மாப்பிள்ளை எப்படி இருப்பேன், அடிச்சு தள்ளு, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, மாமியா குடும்பம் மாமனார் எப்படி ஒத்து இருக்கு போகுமா, கேளு. மாப்பிள்ளை நல்லவனா எப்படி இருப்பான், போக்கிரியா இருப்பானா எப்படி இருப்பான், இந்த பொண்ணுக்கு ஒத்து வருமா, எது வேணாலும் அந்த மாப்பிள்ளை பத்தி கேளு சொல்லும். 12 பாவமும் அந்த ஒரே ஒரு கேள்விக்கு தொடர்புடையதாக இருக்கும். சரிங்க ஐயா. இன்னொன்னு, திருடனை பத்தி கேட்டாலும் சொல்லக்கூடாது. அடுத்து திருட்டு பிரசனத்தை நம்ம தலையிடக்கூடாது. பார்க்கவே கூடாது. பார்த்தோம்னா மாட்டிக்கிடுவோம். 2 பிரச்சனை பார்த்து நானும் மாட்டிக்கிட்டேங்க. அது பாக்குறது கிடையாது. அடுத்து ஒரு பிரசனம் போடுறோம், தனக்குத்தானே போட்டுக்கிறலாம். தனக்குத்தானே ஒரு பிரசனத்தை போட்டுக்கிறலாம். மன தைரியம் இருந்தால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் தனக்குத்தானே போட்டுக்கலாம். இல்லைன்னா நேர போய் ஈஸ்வர்கிட்ட எனக்கு ஒரு பிரசனம் கொடுப்பா, நம்முடைய ஜோதிடர்கள் எத்தனை பேர் இருக்காரோ அவர்கிட்ட எனக்கு ஒரு பிரசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கணும். சரி, பிரசனம் போட்டாச்சு, தப்பா வருது, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு கேட்டுக்கிறோம்னு மழுப்ப கூடாது. அதை தைரியமா எடுத்து சொல்லணும். அது தப்பா ரைட்டா அது தைரியமா எடுத்து சொல்லணும். இன்னொரு விஷயம், தயங்கக்கூடாது. சரியோ தவறோ டக்குன்னு அடிச்சிடணும். மனசுல பட்டிருக்க விஷயத்த வெளிப்படையா சொல்லிடணும். சிலர் இது ஒரு ஹாபியா, ஒரு மகிழ்ச்சியா, ஒரு சந்தோஷமா, விளையாட்டா விளையாடக்கூடாது. ஜாமக்கோல் ஆர்வத்தோட விளையாட்டா விளையாடக்கூடாது. நினைச்சதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு தெரியக்கூடாது. அப்படி போட்டோம்னா மாட்டிக்கிறோம். முக்கியமான விஷயம், ஒரு பிரசன்னம் போடும்போது ஒருவன் கேள்வி கேட்கவில்லை என்றால் என்ன செய்யலாம், கேள்வி கேட்டுட்டா என்ன செய்யலாம், கேள்வி கேட்கலைன்னா அந்த கேள்வியாளருடைய நிலையையும் பிரச்சனையையும் ரகசியத்தை மட்டும் காட்டும். ஒருத்தர் கேள்வியே கேட்காம உட்கார்ந்துருக்கானா அவனுடைய தன்மையை காட்டும், அவனுடைய பிரச்சனையை காட்டும், அவனுடைய ரகசியத்தை சொல்லும். கேள்வி கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்வியினுடைய லாப நஷ்டத்தை சொல்லும். எஸ் ஆர் நோ. இதை நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என் அருமை சொந்தங்களே, ஆருட சாஸ்திரி ஆகணும் அப்படின்னா இருக்கிற சப்ஜெக்ட்ல பெஸ்ட் சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டா எனக்கு இதைத்தான் சொல்லுவேன். யான் அறிந்த ஜோதிடத்திலேயே இதுதான் சத்தியம், இதுதான் நிச்சயம், இதுதான் நிச்சயம். இதை நீங்க கேட்டீங்கன்னா உடனே பதில் கிடைக்கும். உண்மை. அது 1000 மடங்கு உண்மைங்க. ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமயே பயன்படுத்துறது அதோட பெரிய முட்டாள்தனம். இப்ப நீங்க சொன்ன வார்த்தை 1000 மடங்கு உண்மை. அதனால இது கத்தி தான். இதெல்லாம் இத முறைப்படி கத்துக்கணும்னு 10,000 ரூபாய் கொடுத்து, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு A to Z சொல்லித்தரேன்னு கேட்டு கத்துக்கிறணும். முறைப்படி நேரடியா கத்துக்கணும்.
ஏன்னா பணம் உடனே வாத்தியார் இப்படி கேட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதனுடைய மகிமை அப்ப தெரியும் உங்களுக்கு. இப்பயே சொல்லிக் கொடுக்கறவங்க கூட 7,500 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்குறாங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட நண்பர், நெருங்கிய நண்பர், அவர் 25,000 ரூபாய் செலவழிச்சாராம் ஜாமக்கோள் கத்துக்கிறதுக்கு. ஆனா இன்னும் புரியலன்றது. அதனால பணம்ங்கிறது ஒரு விஷயம் இல்லை. அந்த பணம் கொடுத்தால் அதனுடைய மதிப்பு தெரியும். நீங்க அதை சம்பாதிக்கும் போது அதனுடைய வேல்யூ தெரியும். புரியுதா? புரியுதுங்க. இதுவும் உண்மைதாங்க. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் அதை நம்மளை ஏமாத்திரும். அது சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிற முடியாம போயிடும். ஆனா ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு குருவும் ஒரு தெய்வமும் அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ஆருட சாஸ்திரி. கண்டிப்பா நான் சொல்றதுக்கு நீங்க தாங்க எனக்கு ஆருட சாஸ்திரி, ஆருட ஜோதிடர், ஆருட கர்த்தா. நீங்க போட்டுக்கங்க, ஒரு விசிட்டிங் கார்டு அடிங்க, ஆருட சாஸ்திரி. ஐயா ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஐயா? கேளுங்க. இப்போ ஒருத்தர் வந்து வெளியூர்ல இருந்து நம்ம கிட்ட கேட்கறாரு, ஆனா நம்ம வந்து வெளியே இருக்கிறோம். நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அவர் கேட்கிற டைம் என்னவோ அதை நோட் பண்ணி நம்ம பிரசன்னம் போடணுமா, இல்ல நம்ம வீட்டுக்கு போன உடனே எந்த டைம் நம்ம போடுறோமோ அந்த டைமை தான் நம்ம பிரசன்னத்துல எடுத்துக்கணுமா? அப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க போன உடனே ஒரு விஷயத்த நீங்க போன பிறகு இப்போ ஒரு ரேடியோ போட சொல்றேன் உங்ககிட்ட, இந்த செய்தியை போட்டு கேட்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க எப்ப போய் அந்த ரேடியோவை திருகுறீங்களோ அப்பதானே அது பாடும். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க எப்ப கேள்வி கேட்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு. கேள்வி எங்கிருந்து கேட்கலாம், எந்த நேரத்திலிருந்து கேட்கலாம், எந்த நாட்டிலிருந்து கேட்கலாம், எந்த நிலையிலிருந்து கேட்கலாம். ஆனால் ஆருட சாஸ்திரி எங்க இருக்கிறாரோ, எந்த நேரத்துக்கு அவர் முடிவு பண்றாரோ அந்த நேரத்துக்குத்தான் இந்த 9 கிரகங்கள் வந்து முன்னாடி நிற்கும். சூப்பர் ஐயா, தேங்க்ஸ் ஐயா. நான் தான் மாயேந்திரி வந்திருக்கேன், நான் தான் மகாலட்சுமி வந்திருக்கேன், நான் தான் கௌமாரி வந்திருக்கேன். நான் தான் வராகி வந்திருக்கேன், நான் தான் பிராமி வந்திருக்கேன், நான் தான் சாமுண்டி வந்திருக்கேன், நான் தான் வைஷ்ணவி வந்திருக்கேன், நான் தான் மகேஸ்வரி வந்திருக்கேன்னு சொல்லும். அவங்கள கூட பேசி பாருங்க. ஐயா இப்ப வந்து நீங்க ரத்த சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் கேள்வி கேட்கணும். இப்ப நண்பர்களுக்காக கேட்கலாமா? கேட்கலாம். ரத்த சொந்தப்பட்டவர்கள், நண்பர்கள், அதாவது உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுமடி. உன் நண்பனுக்கு ஒரு சின்ன துன்பம்னா நீ அழுவீங்களா இல்லையா? சம்பந்தம்னால என்னையா? ரத்த சம்பந்தம், உறவு என்பது 3 வகையில் உண்டு. ஒன்று உயிர் சம்பந்தப்பட்ட உறவு, இன்னொன்னு உடல் சம்பந்தப்பட்ட உறவு, இன்னொன்னு மன சம்பந்தப்பட்ட உறவு. இந்த 3 உறவு இருக்கு நமக்கு. நல்லா பாருங்க, 3 உறவு இருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கேன்? உயிர் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது. உயிர் சம்பந்தப்பட்ட உறவு யாரு? அப்பா அம்மா, பங்காளி. பங்காளி. உயிர் சம்பந்தப்பட்ட உறவுகள்லாம் பங்காளிகள். உடல் சம்பந்தப்பட்ட முறை சம்பந்தகாரே. மன சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் நண்பர்கள். நண்பர் ஒருத்தருக்கு வந்து அவருடைய நிலத்துல வந்து போர் போட்டிருக்காரு. கிணத்துல வந்து தண்ணி இல்லாம இப்ப அந்த இடத்துல பல இடத்துல பக்கத்துல சைடு போர் போட்டு அவருக்கு தண்ணி கிடைக்கல. அவரு 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி நஷ்டமாயிடுச்சு. இப்போ மறுபடியும் அவர் இன்னைக்கு என்கிட்ட காலைல கேட்டாரு, இந்த மாதிரி மறுபடியும் போட்ட ட்ரை பண்ணா இப்ப கிடைக்குமா, மறுபடியும் கொஞ்சம் ஆழமா தோண்டலாமா, அந்த இடத்துல தோண்டனா கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு ஆழம் போட்டு பார்க்கலாங்க ஐயா. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு நான் பூரா சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க போட்டு பார்க்கலாம். நான் ஒன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஓகே. நீங்க நல்லா கவனிக்கணும்.
அப்ப அவர் இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து இதுக்குள்ள கட்டணத்தை கட்டிட்டு அது கேட்டாருன்னா நம்ம பதில் சொல்லலாம். 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவழிக்கிறவரு ஒரு கட்டணத்தை கட்டிட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம் இல்லையா? அதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நம்பிக்கையோட அது கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் கிடைக்கும், சரியான வழியும் கிடைக்கும். அது ஒரு ஒரு 25-30 வருஷம் ஆச்சு. எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் மெட்ராஸ்ல வேலை பார்க்குறேன், மச்சினை வேணும். அவன் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போனேன், நான் போனேன். அந்த ஊர்ல போய் பொண்ணு பார்க்க போனோம்னு இவன் ஹேண்டிகேப்னால அந்த பிசிக்கல் சேலஞ்சா இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஒத்துக்கிற மாட்டேன்னுச்சு, உன்னை யாரும் கட்ட முடியாதுன்றுச்சு. அப்படியே வந்துட்டேன் ஏங்கிட்ட, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். வந்தவன் கேட்கிறேன், மாமா எனக்கு உயிர் வாழ்றதுக்கே விருப்பம் இல்லை மாமா அப்படின்னா. ஏன்டா நீ போனேன் இந்த மாதிரி இருக்கு அப்படியா, சரி. அழுக்கு டெஸ்ட் போட்டிருந்தேன், அதை நானே வாங்கிட்டு போய் துவைச்சு நைட்டு காய வச்சு காலையில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இன்னைக்கு போனா அந்த ஊருக்குள்ள உனக்கு பொண்ணு கிடைக்கும்ல, உங்க அப்பா அம்மா அங்கே இருக்க சொல்றேன்னா அப்புறம் போய் இருந்து அந்த ஊர்ல போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன், அந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப வழிகாட்டுதல் தான் முக்கியம் இல்லையா விஸ்வநாத ஐயா? ஓகேங்கய்யா, நம்பிக்கையும் மன உறுதியும் உள்ள ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்காங்க அப்படின்னா நம்ம எதையும் சாதிச்சிடலாம். வேணுமா வேணாமா, அவ்வளவுதான். இது வாங்கலாமா வேணாமா, இதை வாங்கினா நல்லா இருப்பேன் நல்லா இருக்காது, முடிஞ்சு வச்சு. இவளை கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டானா, இவனை கல்யாணம் நான் பண்ண வேணாமா வேணாமா, அடிச்சு கொஸ்டின் போடுங்க, டக்கு டக்குன்னு கிடைக்கும் இல்லையா? அதனால நீங்க சாமி நமஸ்காரம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்துட்டேன். யாரு? ஆமா சரி, தெரியும். சரி. ரொம்ப அதாவது நீங்க என்ன வந்துடுறேன் 24ஆம் தேதி தானே? சரி. மதுரையில வந்து ஜோதிட கருத்தரங்க இருக்கு. எங்க? திருப்பரங்குன்றத்துல எங்க? திருநகர்ல. பத்திரிக்கை வந்துருந்துச்சுங்க ஐயா. ஆமா, அங்க கருத்தரங்க இருக்கு. அதனால நம்ம பேரை வந்து வருஷநாடு ஜோதிடர் அப்படி இப்படின்னு போட்டோன்னே யாருன்னு கேட்டாலாம், ஒரு வருவாரு பாருங்கன்ட்டாரன் அவரு. பத்திரிகையில உங்க பேரு என்னன்னு புரியலங்கய்யா. அது என்னென்னமோ போட்டு அவரும் போட்டு வச்சிருக்காரு. சரி ஆமாங்க, நான் உங்க பேர் இருக்குமான்னு பார்த்தேன், ஆனா இருக்கிற பேர்ல உங்கன்னு தீர்மானிக்க முடியலங்கய்யா. அதனால அவர் நான் அப்படிதான் போட்டிருக்கேன்றாரு அவர். சரி, எப்படியோ வருவோம், அங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. நீங்களும் முருகா பக்கத்து இருக்க வாங்க. சரிங்க, வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அங்க நமக்கு தலைப்பு என்னது? ஜாமக்கோளின் ஜாலங்கள், மாயஜாலங்கள் பத்தி பேசுவோம். ஆனா ரொம்ப சந்தோஷம். இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு? புரோஜனம் உள்ளதா இருந்துச்சா? எப்படி உங்களுக்கு புரியறீங்க? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி நினைக்கிறீங்க? அப்படியே ஒண்ணு தெளிவாகிட்டே வருதுங்கய்யா. குருஜி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம் குருஜி? கேட்கலாம். இப்போ கவிப்பு இருக்கிற தெய்வமே நம்ம தெரியாத கும்பிட்டோம்னா
எதுவான தோஷமா? கவிப்புல கவிப்புல இருக்கிற தெய்வமே நம்ம கும்பிடக்கூடாது இல்லையா? அப்படி இல்லை. ஆ. கவிப்புல ஒரு தெய்வம் இருக்குன்னா அது என்ன அப்படின்னா, கவிப்பு என்பது ஒரு சேதாரம். ம். கவிப்பு என்பது சேதாரத்தை காட்டும், ஒரு மறைக்கப்பட்டிருக்கதை காட்டும். மறைபொருளை கவிப்பு சொல்லும். இப்ப உங்களுக்கு கவிப்புக்குள்ள ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தை மட்டும் நான் எடுத்து பாக்குறேன், நீங்க எந்த கேள்வியும் கேட்காம எனக்கு கவிப்புக்குள்ள என்ன இருக்கோ அந்த தெய்வத்தை நான் கும்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கவிப்புக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு கிடைக்க விடாம மறைச்சு வச்சிருக்கு. 10 ராகுக்கு சமம் கவிப்பு, 100 சனிக்கு சமம். அப்ப கவிப்பு என்பது நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுது? அப்படின்னு எந்த இடத்தில் கவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவத்துக்கு நமக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம், துண்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். டிஸ்கனெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஐயா அவங்க கேட்டதுல இன்னொரு இதுக்குங்க, அவங்க கவிச்சிருக்க தெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் போது மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கணும், மற்ற நேரம் அதை எடுக்கக்கூடாது இல்லைங்க? தேவையில்லாத நேரத்துல கவிப்பு கிட்ட போக கூடாது. ஆமா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு கோயில் பரிகாரம் சொல்றீங்க, அப்ப கவிப்புல இருக்கிற கிரகத்தை கோயிலுக்கு சொல்லக்கூடாது. எப்படின்னா, அதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டா அந்த கேள்வி புதான்னு ஒரு கேள்வி கேளுங்க. என்னையா யாராவது கேளுங்க டக்குன்னு. ஐயா எனக்கு தாய் தந்தை அருள் இருக்கா? இப்ப அவர் தாய் தந்தை அருள் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்படின்னா கேள்வி கேட்டுட்டாரு. அது இருக்கா இல்லையான்னு சொல்றது எது அப்படின்னா, உதயத்தில் ஒரு கோள் இருக்கு இல்லையா, அந்த உதயத்தில் சுப கோள்கள் இருந்தா அவருக்கு உண்டுன்னு அர்த்தம். உதயத்திலேயோ ஆருடத்திலேயோ கவிப்புல இருக்கிற கோள் என்ன சொல்லும்னா, இந்த கேள்வியினுடைய நெகட்டிவ்ஸ் அங்க இருக்குன்னு காட்டும். ஒரு கேள்வியை செஞ்சாத்தான் கவிப்பை காட்டும். இது அருள் இருக்கான்னு கேட்கும் போது இது ஏதாவது செயல்பாடு இருக்கா? இத நான் சொல்றேன், ஒரு செயலின் விளைவை காட்டுவது கவிப்பு. இப்ப இவர் எனக்கு அருள் இருக்கான்னு கேட்கிறாரு, இல்லைன்னு சொல்லுவான், நீ எஸ்ன்னு சொல்லுவான். நம்ம கேட்கிற கேள்வி உதயாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அருள் இருக்கு, நல்ல பவரா இருக்குன்ற பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஆனா அந்த கேள்வியினுடைய விளைவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போகும்போது மட்டும் தான் கவிப்பை கடைசியில பார்க்கணும். ஒருத்தருக்கு கேட்கிறாரு, ஐயா நான் இந்த இடத்த வாங்கலாம்னு கேட்கிறாரு. நீங்க வாங்க வேணாம்னு சொல்றீங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்தை வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க. நான் வாங்கினா என்ன ஆகும்னு கேட்பாரு இல்லையா? அப்பத்தான் கவிப்புல போய் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஈஸ்வர் புரியுதா? ஐயா நல்லா புரியுதுங்க. ஒருத்தர் வர்றான், நாலுல கவிப்பு இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம். இல்ல எங்க வேணாலும் இருந்திருப்பாரு, கவிப்பு எங்க வேணாலும் இருந்திருப்பாரு. உதயத்தில் 4ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தில் இருந்தாலோ, வீட்டுக்குரிய கிரகமாகிய சுக்கிரன் உதயத்தில் இருந்தாலோ, 4ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலோ, 4ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தாலோ, சுக்கிரன் உதயத்தை நோக்கி வந்தாலோ, சுக்கிரன் உச்சமாக இருந்தாலோ, 4ஆம் வீட்டின் அதிபதி உச்சமாக இருந்தாலோ ஆட்சியாக இருந்தாலோ அவனுக்கு அந்த பொருளை வாங்கிடலாம். நாலாம் பாவத்திலே கவிப்பு இருக்கு, 4ஆம் பாவத்தின் அதிபதியே கவிச்சிருக்கு.
4ஆம் பாவத்தின் அதிபதி நீசமா இருக்கு, உதயாதிபதி நீசமா இருக்கு, இவன் இந்த பொருள் வாங்கக்கூடாது. ஐயா கேள்வி வந்து நம்மளுக்கு, அதாவது நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வியை வந்து நம்மளே கேட்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. எந்த கேள்வியா இருந்தாலும் தைரியமா நீங்க அந்த ரிசல்ட்டை ஏத்துக்குருவீங்கன்னா நீங்க கேட்கணும். அதுதாங்க ஐயா. இப்ப எனக்கு வந்து நம்ம தொழில் ஒரு ஒரு கிளைண்ட்டை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா, இது நமக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. எது ஆப்போனண்ட்டை பார்க்க போறோம்னா நான் கேள்வி கேட்கறேன், எனக்கு நானே கேட்கறேன். அப்படி கேட்டும் போலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்களே. கரெக்ட் தப்பு இல்ல. இல்லைங்களா? ஏன்னா நமக்கு ஆப்போனண்ட் அதுதான் தப்பு இல்ல. அதுதான் நம்ம தான் கேள்வியாளர். ஏன்னா நான் தான் ஓனரு, எனக்கு கொடுக்கக்கூடிய பணம் வாங்கக்கூடிய நபரை வந்து பார்க்க போறேன். அப்படின்றப்ப நான் கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொன்னா அது 7ஆம் பாவத்தை பார்த்து நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்து போய்க்கலாம். அவ்வளவுதான். பணம்னா 2ஆம் பாவத்தை நோக்கி போய்க்கலாம். இந்த கிளைண்ட் பணம் கிடைக்குமானா 2ஆம் பாவத்தை வந்து நம்ம பார்த்து அது பிளஸ் ஆர் மைனஸ் பேஸ் பண்ணி போய்க்கலாம். அவ்வளவுதான். சந்திக்கிறதுனா 7ஆம் பாவம், பணம்னா 2ஆம் பாவம். அதாவது என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நான் போறது. இப்ப நான் ஒருத்தர் வர்றாரு, ஐயா ஆமாங்க. நான் பார்க்க போறேன்னு சொல்லும்போது 9ஆம் பாவத்திலேயும் 3ஆம் பாவத்திலும் கைப்பு இருந்தா போகக்கூடாது, பயணம் வைக்க கூடாது. 9ஆம் பாவம்ன்றது தூரத்து பயணங்க ஐயா. இல்ல, பயணம்னாலே 3, 9 என்றால் பயணம் போக முடியாது. ஓ, அதுல எப்படி அது 9ஆம் பாவம்னா தூரத்து பயணம், 3ஆம் பாவம் ஐயா ரெண்டு ஒண்ணுதானே. வேகமா ஓடுனாலும் ஓட்டம் தான், மெல்ல ஓடுனாலும் ஓட்டம் தானையா. ஆமாங்க ஐயா, கரெக்ட் தான். பயணம் தேவையில்லை. நீங்க தூரத்தில் போனாலும் சரி, அது ரொம்ப பக்கத்துல போயிட்டு வந்தாலும் சரி, பயணம் தேவையில்லை. அது எப்படிங்க மூணாம் கவிப்பு காமிக்குன்றீங்களா, இண்டிகேட் பண்ணி காமிக்குன்னு சொல்ல வரீங்களா? எப்படி சொல்றீங்க? அது போக எதா வேண்டாம். இருந்தாலும் சரி, 3ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தாலோ 9ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் நீங்கள் பயணம் தடைபடும். ஐயா ஐயா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ஐயா, நீங்க சொல்றதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன் ஐயா. இன்னைக்கு பார்த்த ஒரு பிரசவத்தை சொல்லட்டுங்க. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒருத்தர் வந்து பார்க்கலாம்னு சொல்லி ஒரு 4 பேர் முயற்சி பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கா, ரெடி பண்ணாங்க. போறதுக்கு முன்னாடியே நாங்க நம்ம மதுரைக்கோட்டை கேட்கறேன், நாங்க போன காரியம் ஆகுமா ஆகாதுன்னு. இது போகாதரா, ஆகாது, அங்க ஆள் இல்லைன்னு சொல்லிருச்சு. அது எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா, தனுசு உதயமா இருந்துச்சு, உதயாதிபதி 6ல இருந்தாரு. சரிங்களா? ஆரோடம் வந்து 12ல விருச்சிகத்துல இருந்துச்சு. ஆரோட அதிபதி உதயத்துக்கு 8ல நீசமா இருந்தாரு. உதயத்துல 8ஆம் அதிபதி சந்திரன் இருந்தாரு. அதாவது அப்பதான் கிராஸ் பண்றாரு, உதயத்தை கடந்து போறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் போன் போட்டா யாருமே வரல, அங்கேயும் ஆள் இல்ல. ஆமா, அது சொன்னது எதுவுமே சாதகமா இல்ல. சாதகமா இல்ல. அதனால நம்ம அந்த புறாவை விட்டாச்சு. இன்னைக்கு வேணா அடுத்த நாள் நாள் பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். ஓகே, இதுதான் நமக்கு நம்மளே கேட்டுட்டு பாக்குற விதம். முதல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா காரகம், பாவகம், பாவாதிபதி 3மே நல்லா கரைச்சு குடிச்சா மட்டும்தான் கொஞ்சம் இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்க முடியுங்க. யதார்த்தமா மேலோட்டமா பார்த்தேன்னா புரியவே புரியாது நீங்க சொல்றது பார்க்கும் போதுங்க. பழகும் போது அப்படிதாங்க இருக்கும். நீங்க உள்ள போக ரொம்ப ஆர்வம் ஆயிடுவீங்க ஐயா. இல்ல அதுதான் ஐயா. இப்போ 3ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 9ஆம் பாவத்தையும். பிரயாணம்னா இது 2யும் பாரு, 2ல ஏதோ ஒண்ணுல கவிப்பு இருந்தா நீ போகாத, அங்க காரியம் நடக்காதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது இப்ப கேஷ்ல பேசும்போதுதான் நம்மளுக்கு அதை பத்தி தெரியுது. இல்லைன்னா நான் என்ன நினைப்பேன்னா 3ஆம் பாவத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். 3ஆம் பாவம் இன்னொன்னு, ஒரு காரியம் நீங்க நினைச்சு போய் அது நடக்கலன்னா ஏன் நடக்கலன்னா அந்த சாட்டை, பழைய சாட்டை மறுபடியும் திரும்பி பாருங்க, நிறைய விஷயங்கள் அப்போ புரியும். அதுக்கு அந்த சாரியத்தை செஞ்சு பாருங்க. அதுல டவுட் வந்துச்சுன்னா ஐயாட்ட கேளுங்க, உங்களுக்கு விளக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி இதை அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். நீங்க சொல்ற ரிவ்யூ பண்ணணும். இன்னொன்னு ஷார்ட் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு நம்ம பார்த்தா தான் தெரியும். இப்ப ஐயா வந்து புரியும். அதுதான் இது படிச்சுட்டு அப்படியே பிளைண்டா விட்டானா டோட்டலா எல்லாமே மறந்து போயிடும், வேஸ்டா போயிடும். அதுதான் என்ன பண்ணாலும் இது வராது, அது புரியவே புரியாது. ஜாதகத்தை கூட ஈஸியா பழகிடலாம், ஆனா இது பழகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஐயாவோட பழகிடலாம். ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் அது வரும். இப்ப ஐயாவோட வீடியோலாம் நான் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போவாவது நான் பணம் கட்டி ஐயாட்ட அறிமுகமாயிருக்கேன். அவர் அப்பல இருந்து இப்ப இருந்து ஃப்ரீயா போடுற வீடியோவே உள்ள பார்த்து ஆர்வமாகி நானே நேரடியா கலந்துக்கலாம்னு சொல்லி வந்து இப்ப ஐயாட்ட 3 கிளாஸ் முடிச்சு இப்போ ஓரளவுக்கு என்ன மக்கள் தேடிற அளவுக்கு ஐயா ஆயிடுச்சு. அதாவது சாதாரணமா இருந்த என்ன ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து ஐயா மூலமா பழகினா அந்த ஜாமக்குள் தான். இல்லைங்க சார். இது எப்படின்னா ஐயா சொல்றாரு, எனக்கு வந்து வீடியோ பார்த்தேன், ஆனா வந்து என்னால வந்து அதை கிரகிக்க முடியல. என்னன்னா வந்து உதயத்தை பாருங்க, ஆரோட்டத்தை பாருங்கன்றாரு. ஆனா இன்னைக்கு சொல்லும் போதுதான்
இல்ல இன்னைக்கு சொல்லும் போதுதான் சொல்றாங்க என்னன்னா உதயத்தை பார்க்கணும். உதயத்தை ஆரோடம் வந்து எதுக்கு பார்க்கணும்னா அந்த உதயத்தோட டெஃபினேஷன்ஸ் வந்து ஆரோடத்தை வச்சு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். நான் ஆரோடம்னா எதுக்கு பார்க்கணும், என்ன கான்செப்ட், எதுக்கு ஆரோடத்தையும் உதயத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன் எவ்வளவு நாள். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இது அவங்க போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நமக்கு புலப்படும். நம்ம சொல்ல வந்த விஷயம் பாரு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வரும். அதுவும் ஏன் ஐயாட்ட கேட்கும்போது நீ போடும்போது குருவை நினைச்சிட்டு போடணும்னு ஐயா சொன்னாங்க. இப்ப போடும்போது நினைச்சிட்டு போடும்போது ஓரளவுக்கு எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு அது ஞாபகம் வருது. இன்னும் நான் ப்ராக்டிஸ் ஆனா இன்னும் நிறைய வந்துடும். சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காரகம் இன்னொன்னு வந்து அந்த மாதிரி சில சூட்சமங்கள் வந்துங்கய்யா கொஞ்சம் கிளாஸ்ல முடியும் போதே அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு 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 கோச்சாரத்தை போட்டு ஒரு இது மாதிரி பிரசன்ட் பண்ணி கொடுத்தீங்க நல்லா இருக்குங்கய்யா. அது நம்ம இன்னும் பிராக்டிக்கல் போகல இல்ல. இல்ல அது அதனாலங்க நானும் பேசல, எதுவுமே நான் பேசல. உழுதுகிட்டு தானே இருக்குன்னு விதைக்கவே இல்லையே. ரைட் நீங்க களை எடுக்க போயிட்டியா? ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கீங்க. நன்றி. நம்ம வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வகுப்பு பார்த்துருக்கோம். ஆமாங்க இனிமேல் தான் தெரியும். கரெக்டுதாங்கய்யா. நானும் அதனாலதான் இது கேள்வி நான் இன்னைக்கு அந்த காரகத்துவத்துல அனுப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க பூரா எழுதிக்கலாம். சரி ஆமாங்க, நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க, காரகம் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அம்மா கையை தூக்கியிருக்காங்க. குருஜி இப்போ வந்து ஒரு கொஸ்டின் எப்படின்னா ஒரு கொஸ்டின் கேக்குறவா வந்துட்டு ரிப்பீட்டடா கேட்பா இல்லையா குருஜி? ஆனா இத்தனை நாளுன்னு அதுக்கு லிமிட்டட் பீரியட் எதுவான இருக்குமா குருஜி? எப்படி ஒரு கொஸ்டின் இன்னைக்கு கேட்டா திருப்பி நெக்ஸ்ட் வீக் திருப்பி கேட்கலாம், அதே கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்பா இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, ஆமா அதுக்கு நான் நெகட்டிவா பதில் வாங்கிட்டோம். ஆமா திருப்பி அதே கொஸ்டின் அடுத்து எப்ப கேட்கலாம்னு கேட்கறீங்களா? ஆமா குருஜி. அது வந்து இந்த ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லணும். ஓகே. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும். இது சீக்கிரட்டா விஷயம் இல்லையா? இப்ப இன்னொரு விஷயம், எனக்கு எந்த காரியமே நடக்கலைங்க, எந்த காரியமே நடக்கல. நான் வந்து இப்போ போய் ஒரு இன்டர்வியூ போகணும், நான் ஜெயிக்கணும், ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கணும். அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் விருட்சகத்துல மஞ்சள் நீரை கலந்து ஊத்திட்டு போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி வரும். ஐயா புரியலங்க ஐயா, கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க ஐயா. திருப்பி சொல்லுங்க. யாருக்காவது புரிஞ்சா? புரியலைங்க ஐயா. புரியலைங்க ஐயா. எனக்கு புரிஞ்சுது. சொல்லு என்ன. அதாவது 27 நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்தல விருச்சிகம் இருக்கும், ஒரு விருச்சிக மரம் இருக்கும். அது உங்க நட்சத்திரத்துக்கு எந்த மரம்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மஞ்சள் கலந்த நீரை கலந்துட்டு அந்த தண்ணி ஊத்திட்டு போனா அது அந்த காரியம் ஜெயமாகும். வெரி குட். விருச்சகம். ஓகே நான் அது விருட்சம்னா விருச்சகம் ராசி மைண்ட்ல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. காரகத்துவத்தை இதெல்லாம் போடுறேன், அதை பூரா படிச்சுக்கோங்க. நம்ம அதுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாளைக்கு கழிச்சு வந்து நாளைக்கு வகுப்பு வந்து பரிகாரத்தை பத்தியும் கால நிர்ணயத்தை பத்தி பேச போறோம். அப்படியா? சரியா? இந்த 2 நாளைக்கு கால நிர்ணயம் பரிகாரத்தை பத்தி பேசுவோம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இந்த வீடியோ திரும்பி போஸ்ட் பண்ணுங்க, திரும்பி இன்னொரு முறை பாக்குறதுக்கு. இந்த வீடியோ திரும்பி போஸ்ட் பண்ணுங்க, திரும்பி பாக்குறதுக்கு. இந்த வீடியோ வந்துரும்டா. சரிங்க. ஓகே. உங்களை தேடி வந்துரும். ஓகே. நன்றி. உங்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த விஷயத்துல மத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா? நம்ம பாக்குறதுக்கு ஐயா யூடியூப்ல நம்ம பார்த்திருக்கோம், உங்க பாடம் மற்றதெல்லாம் பார்த்தாலும் கூட நேரடியா கத்துக்கிட்டால் மட்டும்தாங்கய்யா அது நம்ம பயன்பாட்டுக்கு வருது, தெளிவா புரியுது. இல்லைன்னா அங்கக்கு எங்க பிட்டா நம்ம ஒரு கோடு போட்டோம்னாக்க தனித்தனி புள்ளி வச்சது மாதிரி தான் இருக்குது, முழு கோடு வர மாட்டேது யூடியூப்ல பாக்குறதுங்க ஐயா.
குருவருள் இருந்தாலும் உங்களுக்கு நித்த கைக்கு வரும். நீங்க வெறும் புஸ்தகத்தை படிச்சா இல்ல வெறும் வீடியோ பார்த்தா எப்படி வரும்? அருள் வேணும்ல. சரி, இல்ல இந்த வீடியோவை உலகத்துக்கு கொடுக்குமா, நீங்க உங்களுக்கு மட்டும் அனுப்புவா? அதான் கேட்டேன் நான். எல்லாருக்கும் கொடுங்க. அப்பனா பார்த்துட்டு அடுத்து என்னமோ இருக்குன்னு சொல்லி தேடி வருவாங்க. சரி. சரிங்க.